ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று அமைச்சரவைக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசின் செயல்பாடுகள் குறித்து முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. சுமார் 40 நிமிடங்கள் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழலற்ற மற்றும் நேர்மையான அரசாக செயல்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அமைச்சர்களும் மற்றும் அதிகாரிகளும் தனது நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு அரசில் இடமில்லை என வலியுறுத்தினார். யார் தவறு செய்தாலும் தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். குறிப்பாக ஊழல் புகார்களில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ், வீடியோக்கள் எடுப்பது போன்ற செயல்களில் அமைச்சர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் எக்காரணத்திற்காகவும் அரசியல்வாதிகளின் காலில் விழக்கூடாது என துரை வைகோ அறிவுரை வழங்கினார். மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அரசு உயர்தொடக்கப் பள்ளியில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி பேசிய அவர், கல்வியே வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்றும் நன்றாக படித்தால்தான் சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தேசிய அளவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 2 முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் 25,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த திட்டங்களின் கீழ் வருணா மற்றும் கங்கை நதிக்கரையோரமாக உயர்மட்ட சாலைகள், மேம்பாலங்கள், இணைப்பு சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்கும் என்ற தகவல்களை அக்கட்சியின் எம்பி சுப்ரியா சுலே மறுத்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மசோதா குறித்து இதுவரை யாருடனும் ஆலோசனை நடத்தவில்லை என்றும் ஆதரவு கோரி யாரும் அணுகவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி கட்சியின் நிலைப்பாடு குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.